ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். சண்டே அதுவுமா சிக்கனில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு தாங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரம் இதே ரெசிபி தான் செய்வீங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தட்டுக்கடை சிக்கன் கறி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக இது கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு 25 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கை நிறைய மல்லி இலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது தண்ணி சேர்த்தாமல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதுக்கு கொஞ்சம் மசாலா எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தந்தூரிக்கு செய்கிற மாதிரி 2 பெரிய உள் லெக்காக வாங்கிட்டு வந்துட்டு எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் வச்சிடணும். 2 ஹார்ஸ் வச்சா தான் மசாலா நல்லா ஊறி தட்டுக்கடை ஸ்டைல்லையே இருக்கும் சாப்பிட. ஸோ நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி லெக் வேணும்னு இல்லை, சிக்கன் பீசஸ்லேயும் செய்யலாம், இல்லை லெக் பீஸ் இருக்கும் இல்லையா, அதில் கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் மூடி வச்சிடலாங்க. இப்போ 2 ஹார்ஸ் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இதை வெளியே வச்சுட்டு இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோகோனட் ஆயிலில் தான் செய்ய போகிறோம். ஸோ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி லிட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சிக்கன் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதே மாதிரி ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மசாலா இருந்துச்சு, ஸோ அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உள்ளேலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். முக்கியமாக அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ 10 நிமிஷம் மொத்தம் 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸை எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லியில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக தான் இருக்கும். ஸோ இது ரா ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்ச தேங்காய், கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. தட்டுக்கடை சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிரும். உண்மையாலுமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி லெக் இல்லாமல் சின்னதாக சில்லிக்கு போடுவோம் இல்லையா, சிக்கன் பீசஸ், அதில் கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தந்தூரி கிரில் விட இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த மாதிரி லெமன், அது போக ஆனியன் கட் பண்ணி ஒரு ஆனியன் கொஞ்சமாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிமார்ட்டில் இருக்க ஆஃபர்ஸ், ஸ்மார்ட் பஜாரில் இருக்கிற ஆஃபர்ஸ் இதெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக, என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.